வணக்கம் நண்பர்களே. புக் பேக் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் 6th 7th 8th சயின்ஸ் சோஷியல் சயின்ஸு 9th சயின்ஸ் ஆகியவற்றை வீடியோ வடிவில் நான் முடிச்சு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா நெட்டில் சில அகாடமிஸோட புக் பேக் பிடிஎஃப்ஸ் ஆன்சரோடைய கிடைச்சிது. நான் என்ன பண்ணேன்னா அதான் ஆன்சர்ஸோடைய புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பிடிஎஃப் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடிஎஃப்களை உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் ஷேர் பண்ணியிருந்த அதர் அகாடமிஸோட பிடிஎஃப்களில் நிறைய தப்புக்கள் இருக்கிறதுனால சார் மீதி இருக்கிற 9th சோஷியல் சயின்ஸு 10th சயின்ஸு 10th சோஷியல் சயின்ஸ் புக் பேக் கேள்விகளை வீடியோவாக முடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு நிறைய பேர் வரிசையாக கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் 9th சோஷியல் சயின்ஸு முழு புத்தகத்தின் வரலாறு மற்றும் புவியியல் பகுதிகளில் உள்ள 19 பாடங்களின் புக் பேக் கேள்வி பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் குடிமையியல் மற்றும் பொருளியல் பகுதிகளை முடிச்சு தரேன். நான் கவர் பண்ண போகிறது 9th சோஷியல் சயின்ஸு ஃபுல் புக்கு. நீங்கள் உங்கள் கையில் 9th சோஷியல் டேர்ம் வைஸ், அதாவது பருவம் வாரியான புக்கை வச்சுருந்தீங்கனாலும் பரவாயில்ல. நான் பாடத்தின் பெயரை சொல்லிட்டு தான் கேள்விக்குள்ள போவேன். ஸோ டோன்ட் வரி, நான் பாடத்தின் பெயரை சொல்லும் பொழுது நீங்கள் கரெக்டாக அந்த பாடத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க. 9th சோஷியல் சயின்ஸ் வரலாறு முதல் பாடம் மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும். பாடத்தின் பெயர் வரலாற்றுக்கு முந்தைய காலம். முதல் கேள்விக்கு போகலாம். கொஞ்சம் ஸ்பீடாகவே போகிறேன். முதல் கேள்வி, மனிதர்களுடன் மரபணுவியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது எது? கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல சிம்பன்சி என்பது விடை. ஆப்ஷன் ஆ சிம்பன்சி. வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம் எது அப்படின்னு கேட்பாங்க. புதிய கற்காலம். பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் டேஷ் ஆவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சார் இந்த கேள்விகளை நம்ம எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே. சமீபத்தில் தான் நம்ம பார்த்தோம். 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கோட, அதாவது முதல் 3 பாடங்களின் மிக முக்கியமான கேள்விகளை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதில் கேள்விகள் இவை. பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் ஹோமோசேப்பியன்ஸ். அடுத்த கேள்விக்கு போகலாம். 4வது கேள்வி, எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி டேஷ் எனப்படுகிறது. இந்த பகுதிகள் பிறை நிலப்பகுதி என்று அழைக்கப்படுகிறது. 5வது கேள்வி, சர் ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் எந்த கால கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தார்? அவர் கண்டுபிடிச்சது பழங்கற்கால கருவிகள். இந்த கேள்விக்குள்ள இன்னொரு 3 கேள்விகள் இருக்கு. கண்டுபிடிச்சது யாரு? சர் ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட் என்பவர். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இங்கிலாந்தை சேர்ந்தவர். எங்க கண்டுபிடிச்சாரு? சென்னைக்கு அருகில் பல்லாவரத்தில். எந்த காலத்தின் கருவிகள்? பழங்கற்காலத்தின் கருவிகள். 6வது கேள்வி, வரலாறுனா என்ன, வரலாற்று காலம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதில் எதெல்லாம் சரின்னு கேட்டிருக்காங்க. அதில் சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஈங்க. 1, 4 இது ரெண்டும் சரி. எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம் வரலாற்றுக்கு முந்தையதாகும் என்பது மிகச்சரி. அதே மாதிரி வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் பழங்காலம் என்று அழைக்கப்படுகிறது என்பதும் மிகச்சரி. வரலாற்றுக்கு முந்தைய கால மக்கள் மொழியை வளர்த்தெடுத்தார்கள் என்பது தவறு. வரலாற்றுக்கு முந்தைய கால சமூகங்கள் படிப்பறிவு பெற்றிருந்ததாக கருதப்படுகின்றன என்பதும் தவறு. எழுத்தே தோன்றல, அப்புறம் எப்படி படிப்பறிவு? அடுத்த கேள்விக்கு போகலாம். 7வது கேள்வியும் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல 7வது கேள்வியில் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் சரி. மெருகேற்றப்பட்ட கற்கோடாரிகள் செல்ட் பயன்படுத்தினவங்க புதிய கற்கால மக்கள். ஆகவே 1 மட்டுமே சரி. கடகடன் முடிக்கலாம். அடுத்த கேள்விக்கு போறேன். 8வது கேள்வி ஒரு கூற்று காரணமா இருக்கு. தமிழகத்தின் ஆறுகள் குளங்கள் அருகே இடைக்கற்கால வாழ்விடங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தவறு. புதிய கற்கால வாழ்விடங்கள் தான் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அப்போ கூற்று தவறு. காரணம், நீர்ப்பாசன மேலாண்மை இடைக்கற்காலத்தில் வளர்ச்சி அடைந்து இருந்தது. அதுவும் தவறு. இடைக்கற்காலம் இல்ல, அதுவும் புதிய கற்காலம் தான். இப்ப இந்த கேள்விக்கு என்ன விடை? கூற்றும் காரணமும் தவறானவை என்பதுதான் விடை. அடுத்த பகுதி, கோடிட்ட இடங்களை நிரப்புக. கையில நீங்க வச்சிருந்தீங்கன்னா நான் சரசரன்னு நான் சொல்றதெல்லாம் அப்படி எழுதிக்கோங்க. கை கோடரிகளும் வெட்டு கருவிகளும் டேஷ் பண்பாட்டை சேர்ந்த முக்கியமான கருவி வகைகள் ஆகும். இந்த கருவிகள் எல்லாமே என்ன தெரியுமா விடை? கீழ் பழங்கற்கால. என்ன விடை? கீழ் பழங்கற்கால. எழுதிக்கோங்க. கற்கருவிகளை உருவாக்குவதற்கு தேவையான வழிமுறைகளும் நுட்பமும் டேஷ் நுட்பம் என்று அழைக்கப்படுகின்றன. அதுக்கு பேரு
கற்கருவி தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகின்றன. கடைசி கோடிட்டிடம் பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலம், அதுக்கு பேரு இடைக்கற்காலம். இந்த விடை இதுக்கு பேரு இடைக்கற்காலம் அப்படின்னு பேரு. அடுத்தது ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல சரியான கூற்றை தெரிவு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனிதர்களின் தோற்றத்தை அறிவியல் நோக்கில் புரிந்து கொள்ள தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் என்ற கருத்து உதவுகிறது. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஆ என்பது மிகச்சரிங்க. இந்த ஆ இ அதுல ஆ என்பது மிகச்சரி, மீதி எல்லாமே தவறு. உயிரிகளின் தோற்றம் குறித்து என்ற நூலை ஹெர்பர்ட் ஸ்பென்சர் பதிப்பித்தார் அப்படிங்கிறது தவறு. அந்த மாதிரி இப்போ ஆ இ ஆகியவை தவறு. இரண்டாவது கேள்விக்கு போயிடலாம். இரண்டாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் எது முதல் கேள்வியிலேயே மன்னிக்கணும், முதல் கேள்வியில சரியான கூற்றை தெரிவு செய்க அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. அதுல சரி, ஆல என்ன தவறு அப்படின்னு பாருங்க. கடகடன் முடிக்கணுங்கிற நோக்கத்தில் வேகமா போறேன். அந்த நூலை பதிப்பித்தவர் யாருன்னா சார்லஸ் டார்வின் அவர்கள். ஈ இருக்குல்ல, இது சரிதான். ஈ சரி. உயிரியல் பரிணாம வளர்ச்சி குறித்த டார்வின் கோட்பாடு இயற்கை தேர்வு என்ற வழிமுறையுடன் தொடர்புடையது என்பது மிகச்சரி. ஆப்ஷன் இ பாருங்க, அது தவறு. ஆவும் தவறு, ஈயும் தவறு. கல் தொழில்நுட்பம் குறித்து ஆராய்வது நிலவியல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல் தொழில்நுட்பம் குறித்து ஆராய்வது கற்கருவி தொழில்நுட்பம். பேர் என்ன? கற்கருவி தொழில்நுட்பம். தொழில்நுட்பம் என்பதுதான் சரி. இரண்டாவது கேள்வி பொறுத்த வரைக்கும், இரண்டாவது கேள்வியில குரங்கினங்களில் உராங் உட்டான் மனித மரபுக்கு மிக நெருக்கமான குரங்கினமாகும் என்பது தவறு. மிக நெருக்கமானது சிம்பன்சிங்க. ஆப்ஷன் ஆ இருக்குல்ல, இது சரி. மனிதர்களின் முன்னோர்களை ஹோமினின் என்கிறோம். அவர்களின் தோற்றம் குறித்த சான்றுகள் ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்றன. ஹோமினின் ஆப்பிரிக்கா என்பது மிகச்சரி. செதிலை கருவிகள் செய்ய பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது தவறு. செதில் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன செய்யலாம்? செதில்களை கருவிகள் செய்ய பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது தவறு. நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் சிறு செதில்கள் தயாரிக்க பயன்படும் மூலக்கல் அச்சூலியன் எனப்படும், அது தவறு. கை கோடாரி கருவிகள் அச்சூலியன் கருவிகள் என்று அழைக்கப்படும். கை கோடாரி கருவிகள் அச்சூலியன் கருவிகள் என்று அழைக்கப்படும். சரியா? இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் செதிலை கருவிகள் செய்ய பயன்படுத்த முடியாது சொல்லியிருக்கோம் இல்லையா, அது தவறு. ஆப்ஷன் இ அதுவும் தவறு. அடுத்த கேள்விக்கு போலாம். பொறுத்துக. பழங்கால மானுடவியல் எது கூட பொருந்ததுன்னு பாத்தீங்கன்னா மனித இன முன்னோர்கள் குறித்த ஆய்வு. நம்பர் போடுறேங்க. பழங்கால மானுடவியல் என்பது மனித இன முன்னோர்கள் குறித்த ஆய்வு. கோடரி கருவிகள், அதான் நான் சொன்னேன் இல்லையா, அச்சூலியன், இது இரண்டாவது. கல்லிலும் எலும்பிலும் காணப்பட்ட உருவங்கள், நம்பர் 3 வீனஸ். செம்மணல் மேடுகள், செம்மணல் மேடுகள் தூத்துக்குடிக்கு அருகில் உள்ள தேரியில் கண்டெடுக்கப்பட்டன. சிறு அளவிலான கல்லாலான செய்பொருட்கள், அது நுண்கற்காலத்தை சேர்ந்தவை. சோ இந்த பாடம் இந்த கேள்வியோட முடிவுற்றது. அடுத்த பாடத்துக்கு போலாம். அடுத்த பாடம் பண்டைய நாகரிகங்கள் அப்படிங்கிற பாடம் எடுத்துக்கோங்க. பண்டைய நாகரிகங்கள் அப்படிங்கிற பாடம். நண்பர்களே, புக் பேக் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த பாடங்கள் சிலபஸ்ல இருக்கோ இல்லையோ, புக் பேக் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எல்லா பாடத்தோட புக் பேக் கொஸ்டின்ஸையும் கண்டிப்பா நீங்க படிச்சு வச்சுக்கணும். பண்டைய நாகரிகங்கள் முதல் கேள்வி. சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை டேஷ் என்கிறோம். அதுதான் சித்திர எழுத்து. ஆப்ஷன் ஆ சித்திர எழுத்து. இரண்டாவது கேள்வி இங்க இருக்கு பாருங்க. எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்த முறை, அதுக்கு பேரு மம்மியாக்கம். சுமேரியரின் எழுத்து முறை, கண்டிப்பா அந்த கேள்வி கேட்கப்பட போகுது. சுமேரியர்களின் எழுத்து முறை என்ன? கியூனிஃபார்ம். அடுத்த கேள்விக்கு போலாம். ஹரப்பா மக்கள் எதை பற்றி அறிந்திருக்கவில்லை? ஹரப்பா மக்கள் குதிரையை பற்றியும் இரும்பை பற்றியும் அறிந்திருக்கவில்லை. சிந்துவெளி மக்கள்
இழந்த மெழுகு செயல்முறை முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கல சிலை எது? நடனமாது சிலை, அதாவது நடனமாடும் பெண் சிலை. ஆறாவது கேள்விக்கு போலாம். ஆறாவது கேள்வி மறுபடியும் ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாபிலோனிய அரசரான ஹமுராபி பெரும் சட்ட வல்லுனர் ஆவார். அவரோட சட்ட தொகுப்பே இருக்கு. 4 மட்டும் சரிங்க, மீதி 3ம் தவறு. ஏழாவது கேள்வியில ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுல எது சரி அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. 3வது ஸ்டேட்மெண்ட் என்பது சரி. வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள் என்பது சரி. இப்ப 3 மட்டும் சரி. 8வது கேள்வி, பின்வருவனவற்றுள் மெசபடோமியாவை சேர்ந்த 4 நாகரிகங்களின் சரியான காலவரிசை எது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் இ பாருங்க. முதல்ல சுமேரியர்கள், அப்புறம் அக்காடியர்கள், பாபிலோனியர்கள், அசிரியர்கள். இதுதான் சரியான காலவரிசை. 9வது கேள்வி ஒரு கூற்று காரணமாக கொடுக்கப்பட்டுள்ளது. கூற்று காரணம் இந்த ரெண்டுத்தையும் படிச்சு பாருங்க. ஏதாவது தப்பு இருந்தா நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆனா கூற்றும் காரணமும் சரி, கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது. ஒருவேளை உங்க கையில புக்கும் இல்ல, நான் அனுப்பின கொஸ்டின் பிடிஎஃப்பும் உங்க கையில இல்ல அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? வீடியோவை பாஸ் பண்ணிட்டு 2 கூற்று காரணம் ரெண்டுத்தையும் படிச்சு பார்த்து இந்த விடை கூட பொருத்தி பார்த்துக்கணும். அடுத்த பகுதி, கோடிட்ட இடங்களை நிரப்புக. நம்பர் 1, டேஷ் என்பது மனித தலையும் சிங்க உடலும் கொண்ட கல்லாலான மிகப்பெரிய உருவமாகும். அதுக்கு பேர் என்ன? ஸ்பிங்க்ஸ் அப்படின்னு பேரு. என்ன பேர் இதுக்கு? இதுக்கு பேரு ஸ்பிங்க்ஸ் அப்படின்னு பேரு. எகிப்தியர்கள் தொடக்க காலத்தில் பயன்படுத்திய உருவ எழுத்துக்கள் சார்ந்த முறை டேஷ் ஆகும். அதுக்கு பேரு ஹைரோகிளிபிக்ஸ். அதுக்கு பேர் என்ன? ஹைரோகிளிபிக்ஸ். கண்டிப்பா இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? எகிப்தியர்கள் உருவ எழுத்துக்கள் சார்ந்த முறை ஹைரோகிளிபிக்ஸ். 3வது கேள்வி, டேஷ் என்பது பல்வேறு குற்றங்களுக்கான சட்டங்களை விளக்கி கூறும் பண்டைய பாபிலோனியாவின் ஒரு முக்கிய ஆவணமாகும். நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லயே பார்த்தோம். யாரோடது? ஹமுராபியின் சட்ட தொகுப்பு. ஹமுராபியின் சட்ட தொகுப்பு எழுதிக்கணும். அடுத்தது 4வது கேள்வி, சவ் அரசின் தலைமை ஆவண காப்பாளர் யார்? அவர் யாருன்னா லாவோட்ஸ் அவர்கள். மன்னிக்கணும், சவ் அரசின் தலைமை ஆவண காப்பாளர். ஆமா, மன்னிக்கலாம் வேணாம், லாவோட்ஸ். விடை என்ன? லாவோட்ஸ். ஹரப்பா நாகரிகம் நிலவிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளின் மீது உள்ள டேஷ் உருவங்களும் ஓவியங்களும் அவர்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன. சுடுமண்ணால் ஆன. என்ன விடை? சுடுமண்ணால் ஆன என்பது சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போலாம். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இது சரியா தவறா? தவறு. ஹரப்பாவில் உள்ள பெருங்குளம் அருகில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹரப்பாவில் உள்ள இல்லது, அது மொஹஞ்சதாரோவில் உள்ள பெருங்குளம் அருகில் சில அறைகள் நன்கு கட்டப்பட்டிருந்தது என்பதுதான் சரி. 6க்கு பாருங்க, கியூனிஃபார்ம் குறிப்புகள் கில்காமேஷ் காவியத்துடன் தொடர்புடையவை. முதல் காவியம் கில்காமேஷ். அடுத்தது இது தவறு. சுடுமண்ணால் செய்யப்பட்ட உருவங்களும் வெண்கலத்தில் செய்யப்பட்ட நடனமாடும் பெண் உருவமும் எகிப்தியர்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன என்பது சரி. அப்புறம் ஆப்ஷன் இ இருக்கு பாருங்க. ஆப்ஷன் இ என்பது தவறு. மெசோடோமியர்கள் சூரிய நாட்காட்டி இல்ல, எந்த நாட்காட்டி? சந்திர நாட்காட்டி முறையை வகுத்தார்கள். 2வது கேள்விக்கு போலாம். 2வது கேள்வியில இருக்கு இல்லையா, அமோன் அப்படிங்கிறது ஒரு எகிப்திய கடவுள் என்பது மிகச்சரி. ஆப்ஷன் ஆ இருக்கு இல்லையா, அது தவறு. ஆல என்ன தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரண்களால் சூழ்ந்த ஹரப்பா நாகரிகத்தில் இல்லை, சுமேரிய நாகரிகத்தில், சுமேரிய நகரத்தில் கோயில்கள் இருந்தன. அப்புறம் ஆப்ஷன் இ இருக்கு இல்லையா, அதுவும் தவறு. பெரிய ஸ்பிங்க்ஸ் என்பது பழங்கால மெசபடோமியா இல்ல, எகிப்தில் உள்ள பிரமிடு வடிவ நினைவு சின்னம். இதுக்கு என்ன? எகிப்து. இதெல்லாம் தனித்தனியா கேள்வியே கேட்பாங்க. பெரிய
ஸ்பிங்ஸ் என்பது பழங்கால டேஷில் உள்ள பிரமிடு வடிவ நினைவு சின்னம்னு கேட்பாங்க. இது எகிப்து. ஆப்ஷன் இ இருக்குல்ல, அதுவும் தவறு. பானை வணைவதற்கான சக்கரத்தை கண்டுபிடித்த பெருமை எகிப்தியர்களை சாரும்னு சொல்லியிருக்காங்க. அது யாரை சாரும் அப்படின்னே ஒரு கேள்வி கேட்பாங்க. சுமேரியரை சேரும். அடுத்த கேள்வி பொறுத்துக. பாரோ அப்படின்னா என்ன? பாரோ என்பவர் ஒரு எகிப்திய அரசர். இது நம்பர் 1. பாப்பிரஸ் அப்படிங்கிறது ஒரு வகை புல். பாப்பிரஸ் அப்படிங்கிற ஒரு நாணல்ங்க. அது புல்லுன்னு சொல்றதை விட நாணல் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான். பெரும் சட்ட வல்லுனர் ஹமுராபி. கில்காமெஷ். கில்காமெஷ் பூமியின் மிக பழமையான எழுத்து காவியம். பெருங்குளம் காணப்பட்ட பகுதி மொஹஞ்சதாரோ. இந்த பொறுத்துகோட இந்த பாடம் முடிவடைந்தது. அடுத்த பாடத்துக்கு போலாம். அடுத்த பாடம் பாடம் 3, தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். இந்த பாடத்தை எடுத்துக்கோங்க. தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். அதுல முதல் கேள்விக்கு போலாம். சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை எது? சங்க காலத்தில் தமிழகத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை தமிழ் பிராமி. என்ன விடை? தமிழ் பிராமி என்பது சரியான விடை. தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலி மொழி வரலாற்று நூல் எது? மகாவம்சம். விடை என்ன? மகாவம்சம். மூன்றாவது கேள்வி ரைட் சைட் டாப்ல இருக்கு பாருங்க. காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைகளுக்கு உரிய சோழ அரசன் யார்? வேற யாரு? நம்ம கரிகால சோழ பெருவளத்தான். நான்காவது கேள்வி சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு. சந்தேகமே வேணாம், புகழூர் கல்வெட்டு. ஐந்தாவது கேள்வி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மட்டும்தான் சரி. மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்த சாதாரண மக்கள் பிராகிருத மொழி பேசினார்கள் என்பது மிகச்சரி. அலுவலக மொழியாக சமஸ்கிருதம் இருந்தது. 1 தப்பு. 5 பொறுத்த வரைக்கும் 2, 3 ஆகியவையும் தவறு. 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் ஆ. ஆறாவது கேள்வி பொறுத்த வரைக்கும் 10 பாண்டிய அரசர்கள்ங்கிறது தப்பு. 10 சேர அரசர்கள். காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிக நடவடிக்கைகளை அகநானூறு விவரிக்கிறது என்பது தவறு. காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிக நடவடிக்கைகளை விவரிக்கும் நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் விவரிக்குது, அப்புறம் இன்னும் சில நூல்கள் விவரிக்குது. அதில் ஒரு முக்கியமான நூல் என்ன அப்படின்னா பட்டினப்பாலை இல்லையா? அடுத்தது சோழர்களின் சின்னம் புலி ஆகும். அவர்கள் புலி உருவம் பொறித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டனர் என்பது இந்த ஸ்டேட்மெண்ட் மிகச்சரி. 2ம் தப்பு. நெய்தல் என்பது மணற்பாங்கான பாலைவன பகுதி என்பது தவறு. அப்போ இந்த 6வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் எது சரி? 3 மட்டும்தான் சரி. ஃப்ளோவில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நண்பர்களே, நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட்ஸையும் படிக்கணும். இந்த கேள்விகளுக்கான விடைகள் யாரிடமிருந்து வாங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேள்விகளுக்கான விடையை நான் சூஸ் பண்ண பிறகு ஸ்கூல் ஆசிரியர்கள்ட்ட, பள்ளி ஆசிரியர்கள்ட்ட கொடுத்து இதெல்லாம் சரியா தப்பா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சில கரெக்ஷன்ஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க. அதையும் தாண்டி சில தப்புகள் நடந்துருது. ஃப்ளோவில் வர மிஸ்டேக்ஸு, சில தப்புகள் நடந்துருது. அந்த தப்புகளை நீங்கள் சுட்டி காட்டலாம். புரியுதுங்களா? நீங்கள் எக்ஸாமினேஷன் போகும்பொழுது ஒரு தவறான விடையோடு போயிடக்கூடாது. ஸோ இந்த புக் பேக் கொஸ்டின் எல்லாம் முடிஞ்ச பிறகு எதெல்லாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன், 99.9% என்னோட ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நான் கண்டிப்பாக அந்த தவறான கேள்விகளை உங்களுக்கு சொல்லிடுவேன். டோன்ட் வரி. 2வது கேள்வி, 2வது பகுதி கோடிட்ட இடங்களை நிரப்புக. கற்கள், செப்பேடுகள், நாணயங்கள், மோதிரங்கள் ஆகியவற்றின் மீது பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் டேஷ் ஆகும். பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் பொறிப்புகள் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? பொறிப்புகள்னு சொல்லலாம். இதுக்கான விடை என்ன? பொறிப்புகள். இந்த ஆவணத்துக்கு பேரு கல்வெட்டுன்னு சொல்லலாம். ஆவணத்துக்கு பேர் என்ன? கல்வெட்டு, பொறிப்பு அப்படின்னா சொல்லலாம். கடந்த கால சமூகங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகளாக உள்ள சில பொருட்களை மீட்டெடுப்பதற்கு ஓரிடத்தை முறைப்படி தோண்டுதல் எவ்வாறு அழைக்கப்படும்? தொல்பொருள். விட என்ன? தொல்பொருள் அகழாய்வு. இல்லைன்னா பேர் என்ன? அகழாய்வு அப்படின்னு பேரு. அகழாய்வு. மௌரியர் காலத்தில் ஆட்சிக்கலை மற்றும் பொருளாதாரம் குறித்து கௌடில்யர் எழுதிய நூல். கௌடில்யர்னா சாணக்கியர். அதுக்கு பேர் என்ன? அர்த்த சாஸ்திரம். அர்த்த சாஸ்திரம். டேஷ் என்பது பிரிவு
அல்லது வகை என்ற பொருளில் செயல்களில் பயன்படுத்தப்பட்ட கருப்பொருள். மேலும் இது ஒரு வாழ்விடத்தை அதன் தனித்தன்மை வாய்ந்த இயற்கை கூறுகளுடன் குறிப்பதாக உள்ளது. அது என்ன? திணைங்க, வேற ஒன்றும் இல்லை. அது என்ன? திணை என்பது சரியான விடை. 5வது கேள்வி, கிரேக்கர்கள், ரோமானியர்கள், மேற்கு ஆசியர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய மேற்கத்தியர்களை குறிக்கும் சொல் எது? யவனர் என்ற சொல். யவனர்கள் என்ற சொல். 3வது பகுதி, எதெல்லாம் சரி அப்படின்னு பார்க்கலாம். இரும்பை உருக்கியதற்கான சான்றுகள் கொடுமணல், குட்டூர் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன. மிகச்சரி. எங்கெல்லாம் காணப்படுது? கொடுமணல், குட்டூர். ஆப்ஷன் ஆ பாருங்க, இங்க இருக்குது. எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் இந்தியாவுடனான மிளகு வணிகம் குறித்து கூறுகிறது அப்படிங்கிறது தவறு. பிளினியோட பயண குறிப்புகள் தான் இந்தியாவுடனான மிளகு வணிகம் குறித்து குறிப்பிடுகிறது. அப்போ இந்தியாவில் தொடக்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்களில் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. நாணயங்கள் பெரும்பாலும் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தன அப்படிங்கிறது தவறு. நாணயங்கள் பெரும்பாலும் வெள்ளியால் செய்யப்பட்டிருந்தன. ஆப்ஷன் பாருங்க, சங்க காலம் வெண்கல காலத்தில் வேரூன்ற தொடங்கியது. தவறு. இரும்பு காலத்தில் வேரூன்ற தொடங்கியது. 2வது கேள்வி. 2வதுலயும் ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. அதுல எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறு அப்படின்னு பார்க்கலாம். இதுல ஆப்ஷன் மட்டும் தாங்க சரி, மீதி எல்லாமே தவறு. சோழர்கள் காவிரி பகுதியை ஆண்டார்கள். மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகள் அரசன் கரிகாலனை குறிப்பிடுகின்றன என்பது தவறு. மாங்குளம் என்பது அரசன் நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுகின்றன. ஆப்ஷன் என்பது சரி. தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகளில் காணப்படும் வணிகன், நிகமா ஆகிய சொற்கள் வணிகர்களில் வெவ்வேறு வகையினை குறிக்கும் அப்படிங்கிறது மிகச்சரி. உப்பு விற்றவர்கள் வணிகர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அப்படிங்கிறது தவறு. அவங்க எப்படி அழைக்கப்பட்டனர்? உவனர் அப்படின்னு அழைக்கப்பட்டனர். எவ்வாறு? உமனர். உவனர் இல்ல, உமணர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அடுத்த கேள்வி பொறுத்துக. கொஞ்சம் வேகமா போறதுனால ஃப்ளோல கொஞ்சம் உளறன்னு நினைக்கிறேன். இது ரெக்கார்ட் பண்ணும் பொழுது மணி 3:20 AM. கொஞ்சம் உளறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுத்தருளுக. கல்வெட்டியல். கல்வெட்டியல் அப்படிங்கிறது கல்வெட்டு குறிப்புகளை ஆராய்வது. இது நம்பர் 1. கால வரிசை குறிப்புகள் முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்பு. மேய்ச்சல் வாழ்க்கை. மேய்ச்சல் வாழ்க்கை என்பது கால்நடைகளை வளர்த்து பிழைக்கும் நாடோடி மக்கள். புடைப்பு மணிகள், கேமியோ, விலை உயர்ந்த கல்லில் செய்யப்பட்ட ஆபரணம். அரிக்கமேடு சங்ககால துறைமுகம். இத்துடன் இந்த பாடம் நிறைவடைந்தது. அடுத்த பாடத்துக்கு போலாம். அடுத்த பாடம் மிக முக்கியமான பாடங்க. டிஎன்பிஎஸ்சி இருந்தாலும் சரி, இல்ல டிஎன்யூஎஸ்ஆர்பி இருந்தாலும் சரி, மிக முக்கியமான பாடம் அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும் அப்படிங்கிற பாடம். முதல் கேள்வி, ஒரு தத்துவ பிரிவை நிறுவிய டேஷ் எளிமைக்கும் தன்னல மறுப்பிற்கும் உதாரணமாக விளங்கினார். எளிமைக்கும் தன்னல மறுப்பிற்கும் உதாரணமாக விளங்கியவர் புத்தர். மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் யார்? பிம்பிசாரர். மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் பிம்பிசாரர். 3வது கேள்வி, வடக்கில் காபூல் பள்ளத்தாக்கிலிருந்து தெற்கில் கோதாவரி வரை பரவியிருந்த வட இந்தியாவின் டேஷ் எனப்பட்ட 16 மாநிலங்களின் அரசுகளின் எழுச்சி ஏற்பட்டது. எங்க? மகாஜனபதங்கள். விடை என்ன? மகாஜனபதங்கள். 4வது கேள்விக்கு போலாம். 4வது கேள்வி இங்க இருக்குது, டாப் ரைட் கார்னர்ல. மும்மணிகள் அதாவது திரிரத்தினங்கள் என்ற 3 கொள்கைகளை போதித்தவர் யார்? அவர் மகாவீரர். மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த செய்திகளை தன் குறிப்புகளால் அளித்தவர் யார்? மெகஸ்தனிஸ் அவர்கள். மௌரிய ஆட்சி, மெகஸ்தனிஸ். 6வது கேள்வி, ஒரு 4 ஸ்டேட்மெண்ட், அதுல எது சரி அப்படிங்கிறது. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகத அரசர்களின் கீழ் இருந்த மகாமத்ரேயர்கள் அமைச்சர்களுக்கு செயலாளர்களாக செயல்பட்டார்கள். மிகச்சரி. 2வது, மெகஸ்தனிஸ் எழுதிய மெகஸ்தனிஸின் நூல் இண்டிகா எனும் வரலாற்று குறிப்பு மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த ஆவணமாக விளங்குகிறது. இதுவும் மிகச்சரி. 1ம் 2ம் சரிங்க. 1ம் 2ம் சரி. ஆப்ஷன் என்பது இந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போலாம். அடுத்த பகுதியாக விளங்குவது கோடிட்ட இடங்களை நிரப்புக. வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த பிரார்த்தனைகளும் மரபு வழி கதைகளும் அடங்கிய புனித இலக்கிய தொகுப்பு. அதுக்கு என்ன பெயர்? அதுக்கு பெயர் எழுதிக்கணும் நீங்களும். ஜென்ட் அவஸ்தா.
ஜென்ட் அவஸ்தா. கங்கை சமவெளியில் டேஷ் வேளாண்மைக்கு மாடுகளின் தேவை அவசியமானது. எந்த சாகுபடி, எந்த வேளாண்மைன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு கலப்பை. மூன்றாவது கேள்விக்கு என்ன விடை? மூன்றாவது கேள்விக்கு மகாவீரர் தான் தீர்த்தங்கரர்களின் நீண்ட மரபில் வந்தவர் என்றும் 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவீரர், வர்த்தமான மகாவீரர். புத்தருக்கு ஞானோதயம் ஏற்பட்ட இடத்தில் கட்டப்பட்டுள்ள மகாபோதி கோயில் இன்றும் எங்கு உள்ளது? இன்றும் பீகாரில் உள்ள புத்தகயாவில் உள்ளது. எங்க இருக்கு? புத்தகயாவில் உள்ளது. அதே புத்தகயா எங்க இருக்கு? பீகார்ல இருக்கு. மௌரிய பேரரசரை பற்றியும் குறிப்பாக அசோகரின் தர்மம் சார்ந்த ஆட்சியை பற்றியும் அறிந்து கொள்ள டேஷ் பாறை குறிப்புகள் பெரிதும் உதவுகின்றன. விடை என்னன்னா மௌரிய பேரரசு அசோகருடைய 14வது பாறை கல்வெட்டு குறிப்புகள். 14வது பாறை கல்வெட்டு குறிப்புகள் கூறுகின்றன. அடுத்த பகுதி சரியா தவறா? 4 ஆப்ஷன்கள்ல எது சரி எது தவறு? தவறுனா அதுக்கு என்ன காரணம்? முதல் கேள்வி தவறு. வெண்கல கருவிகளின் வரவால், வெண்கல கருவிகள் இல்ல, இரும்பு அப்படிங்கிறது சரியான விடை. இரும்பு கருவிகளின் வரவால் கங்கை ஆற்றங்கரையில் இருந்த அடர்த்தியான காடுகளை அகற்றுவது எளிதானது. சரிங்களா? இரும்பு அப்படின்னு போட்டா இது சரி. ஆப்ஷன் ஆ இருக்கு இல்லையா, அது தவறு. ஆசிவகம் எங்க பரவி இருந்துச்சு? ஆசிவிகம்னு கொடுத்துருக்காங்க. ஆசிவகம் தென்னிந்தியாவில் பரவி இருந்தது. தஞ்சாவூர் பெரிய கோயில்ல நீங்க பார்த்துருக்கீங்களா? யானைய எது விழுங்கும்? யானையை ஒரு முதலை விழுங்கும். சமீபத்தில் ஒரு ஆய்வு பண்ணி யூடியூப்ல நிறைய காணொலிகள்லாம் இருக்கு. ஆசீவகத்துக்கும் சைவத்திற்கும் நடைபெற்ற போரை பற்றி தஞ்சாவூர் பெரிய கோயில்களில் நிறைய சிற்பங்கள் இருக்கிறதா அந்த ஆய்வு கூறுது. சரி, ஆப்ஷன் இ பாருங்க. ஆப்ஷன் இ என்பது தவறு. குறிப்பிட்ட இனக்குழுக்கள் ஆதிக்கம் செலுத்திய நிலத்தொகுதிகள் மௌரியர்களுக்கு முற்பட்ட அரசுகள் எனப்பட்டன. தவறு. ஜனபதங்கள் எனப்பட்டன. ஆப்ஷன் இ பாருங்க. ஆப்ஷன் இ இந்த ஸ்டேட்மெண்ட் மிகச்சரி. இரண்டாவது கேள்வி, அதுலயும் ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷன்ல மகதத்தின் முக்கியமான அரசன் அஜாத சத்ரு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. முதல் முக்கியமான அரசன் அஜாத சத்ரு அல்ல, பிம்பிசாரர். யாரு? பிம்பிசாரர். ஆப்ஷன் ஆ இது மிகச்சரி. ஆப்ஷன் இ, ஆப்ஷன் இ மௌரியர்களாகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது தவறு. நந்தர்கள். யாரு? நந்தர்கள். வட இந்தியாவில் ஆட்சி செய்த சத்திரியர் அல்லாத அரச வம்சங்களில் முதலாம் அவர்கள் நந்தர்கள் என்பதுதான் சரியான விடை. ஆப்ஷன் இ பாருங்க. ஆப்ஷன் இ, ஒரு பேரரசுக்கான கட்டமைப்பை உருவாக்க நந்தர் மேற்கொண்ட முயற்சியை அசோகர் தடுத்து நிறுத்தினார். யார் மேற்கொண்ட முயற்சியை? சந்திரகுப்த மௌரியர். நந்தர் மேற்கொண்ட முயற்சியை அசோகர் தடுத்து நிறுத்தல, சந்திரகுப்த மௌரியர் தடுத்து நிறுத்தினார். அடுத்த கேள்வி பொருத்துக வடிவில் இருக்கு. பொருத்துக ஒரு 5 பாயிண்ட். என் வழிப்பாதை. என் வழிப்பாதை என்பது தூய மனநிலையை அடைவதற்கான பாதை. பாகுபலி. பாகுபலி மிக உயரமான சமண சிலை. 2. வசந்த மற்றும் இலையுதிர்கால வரலாற்று பதிவேடு. அரசியல் அறநெறிகளின் சட்ட தொகுப்பு. ஜென்ட் அவஸ்தா. சட்டங்களும் புராண கதைகளும் அடங்கிய புனித இலக்கியம். ரிஷபர் அவர்தான் முதல் தீர்த்தங்கரர். இந்த பாடம் இந்த கேள்வியோட முடிவுக்கு வருது. 5வது பாடம் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாற்று பகுதியில் 5வது பாடம் செவ்வியல் உலகம். இந்த பாடம் போட்டித் தேர்வுகளுக்கு அவ்வளவு முக்கியம் கிடையாது, அதனால கடகடன் ஆன்சர் சொல்றேன். செவ்வியல் உலகம் 5வது பாடம் செவ்வியல் உலகம். முதல் கேள்வி, டேஷ் என்ற கிரேக்க நகர அரசு பாரசீகர்களை இறுதி வரை எதிர்த்து நின்றது. ஏதென்ஸ். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு விடை ஆப்ஷன் இ, ஏதென்ஸ். கிரேக்கர்களின் மற்றொரு பெயர். விடை என்ன? ஹெலனிஸ்டுகள். பண்ணிக்கணும். ஹெலனிஸ்டுகள், ஹெலனியர்கள் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. ஹெலனியர்கள் என்பது சரியான விடை.
மூன்றாவது கேள்வி, ஹன் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? லியூ பங் அவர்கள். ஆப்ஷன் இ பாருங்க, லியூ பங் அவர்கள். நாலாவது கேள்வி, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு காரணமாக இருந்த ரோமானிய ஆளுநர் யார்? அவர் யாரு? போண்டியன்ஸ் பிலாத்து என்பவர். ஆப்ஷன் இ. ஐந்தாவது கேள்வி, பெலோபோனேசியப் போர் டேஷ் மற்றும் டேஷ் ஆகியோர்களிடையே நடைபெற்றது. ஸ்பார்ட்டா மற்றும் ஏத்தன்ஸ் நகர வாசிகள். ஆப்ஷன் இ என்பது சரியான விடை. அடுத்த பகுதி, கோடிட்ட இடங்களை நிரப்புக. கிரேக்கர்கள் எந்த இடம், அந்த இடத்துக்கு பெயர் மராத்தான். மராத்தான் என்ற இடத்தில் பாரசீகர்களை தோற்கடித்தனர். ரோமானிய குடியரசில் ஏழை விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்தவர், எழுதிக்கோங்க, டைபீரியஸ் கிராக்கஸ். யாரு? டைபீரியஸ் கிராக்கஸ், கிராக்கஸ் மற்றும் காரியஸ் டோக்ராக்கஸ். காரியஸ் டோக்ராக்கஸ் எழுதிக்கோங்க. மூன்றாவது கேள்வி, எந்த வம்சத்தினரின் ஆட்சியின் போது பௌத்தம் இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு வருகை தந்தது? எந்த வம்சத்தின் ஆட்சியின் பொழுது பௌத்தம் இந்தியாவிலிருந்து சீனாவிற்கு சென்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹன். ஐரோப்பாவின் மிக நேர்த்தியான கட்டடம் எது? புனித செயின்ட், அதாவது புனித சோஃபியா ஆலயம். புனித சோஃபியா ஆலயம். டேஷ் மற்றும் டேஷ் ரோம நீதிபதிகள் ஆவர். ஒருவர் மாரியஸ். யாரு? ஒருவர் மாரியஸ் மற்றும் ஒருவர் சுல்லா. என்ன? சுல்லா. அடுத்த பகுதிக்கு போலாம். ஒரு 5 சரியான கூற்றினை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு இருக்கு. ஒரு 5 கேள்விகள் இருக்கு. முதல் கேள்விக்கு சரியானது 1 மட்டும். முதல் கேள்வியில சரியானது 1 சரி. இரண்டாவது கேள்விக்கு சரியானது 2 மற்றும் 4 சரி. 2 மற்றும் 4 சரி, நோட் பண்ணிங்க. மூன்றாவது கேள்விக்கு சரியானது 3 மட்டும் சரி. 3 மட்டும் சரி. நான்காவது கேள்வியில சரியானது 4 மட்டும் சரி. நான்காவது கேள்விக்கு 4 மட்டும் சரி. கடகட நோட் பண்ணிங்க. அஞ்சாவது கேள்விக்கு சரியான விடை 3 மட்டும் சரி. அஞ்சாவது கேள்விக்கு சரியான விடை 3 மட்டும் சரி. அஞ்சாவது கேள்விக்கு 3 மட்டும் சரி. அடுத்த கேள்வி பொறுத்துக. அக்ரோபோலிஸ். அக்ரோபோலிஸ் பாதுகாக்கப்பட்ட நகரம். பிளாட்டோ. பிளாட்டோ ஒரு தத்துவ ஞானி. மாரியஸ். மாரியஸ் கான்சல், நீதிபதி. ஜிஎஸ். ஜிஎஸ் ஏத்தென்ஸ். அப்புறம் எபிக்யூரஸ் பொருள் முதல்வாதி. இந்த கேள்வியோட இந்த பாடம் முடிவடைந்தது. 6வது பாடத்துக்கு போலாம். 6வது பாடம் மிக முக்கியமான இடைக்காலம் அப்படிங்கிற ஒரு பாடம். முதல் கேள்வி, டேஷ் ஜப்பானின் பூர்வீக மதம். ஜப்பானின் பூர்வீக மதம் ஷிண்டோ. டேஷ் என்பதன் பொருள் பெரும் பெயர் என்பதாகும். டைம்யாஸ். மிக முக்கியமான பாடம்னு தப்பா சொல்லிட்டேன், மன்னிச்சிங்க. அவ்வளவு முக்கியமான பாடம் இல்ல. ஸ்பெயினை கைப்பற்றிய அராபிய தளபதி தாரிக். ஹருன் அல் ரஷீத் என்பவர் டேஷின் திறமையான அரசர். எந்த வம்சத்தின் பாத்தீங்கன்னா அப்பாசித்து வம்சத்தின் திறமையான அரசர். 5வது கேள்வி, நிலப்பிரபுத்துவம் எதை மையமாக கொண்டது? நிலப்பிரபுத்துவம் அப்படின்னா அண்டி இருத்தலை. ஆப்ஷன் இது பெட்டரான ஆன்சரா இருக்கு. அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஐன்ஸ். யாரு? ஐன்ஸ். 2வது கேள்வி, யமட்டோ. யமட்டோ. 3வது கேள்வி, மதினாட் உன் நபி. மதினாட்
உன் நபி. நான்காவது கேள்விக்கான விடை மங்கோலியர். யாரு? இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்விங்க. மங்கோலியர். ஓகே, ஐந்தாவது கேள்விக்கு போலாம். ஐந்தாவது கேள்வி, உதுமானியர் மேலாண்மையை பால்கன் பகுதியில் நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது. யாரு? முகமது டூ, அதாவது இரண்டாம் முகமது. நோட் பண்ணிங்க. அடுத்தது ஒரு 5 கேள்விகள் இருக்கின்றன. சரியான கூற்றை தேர்ந்தெடு. முதல் கேள்வியை பொறுத்த வரைக்கும் 4 சரி. ஆப்ஷன் இ பாருங்க, 4 சரி. இரண்டாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 4 சரியானவை. இரண்டாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2 மற்றும் 4 சரியானவை. கடகன் நோட் பண்ணீங்க. மூன்றாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4 இதெல்லாம் சரி. 2, 3, 4 இதெல்லாம் சரி. ஆன்சர்ல எங்கேயும் இல்லை. 2, 3, 4 ஆகியவை சரி. நான்காவது கேள்வி கூற்று காரணமா இருக்கு. இது ஒரு முக்கியமான பாடம் இல்லை, அதனால நான் ஸ்ட்ரைட்டா விடையை மட்டும் சொல்லிட்டு போறேன். ஒருவேளை கேட்டுட்டா ஆன்சர் எழுதுங்க. அதாவது நான்காவது கேள்வி கூற்று சரி காரணம் தவறு. அப்புறம் ஐந்தாவது கேள்வி பாருங்க. ஐந்தாவது கேள்வி பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் கூற்று சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்த பகுதி பொறுத்துக. பொறுத்துக பொறுத்த வரைக்கும் சிகப்பு தலைப்பாகைகள் யுவான் சங். அப்புறம் செல்ஜூக் மன்னிக்கணும், செல்ஜூக் துருக்கியர்கள் மத்திய ஆசியா. இது நம்பர் 2. முதல் சோகுனேட் காமகுரா. பாக்தாத் அரேபிய இரவுகளின் நகரம். மிக முக்கியமான கேள்விங்க. பாக்தாத் அரேபிய இரவுகளின் நகரம். அப்புறம் கான்ஸ்டான்டினோபிள் கைப்பற்றப்படல் யாரால் கைப்பற்றப்பட்டது? இரண்டாம் முகமதுவால் கைப்பற்றப்பட்டது. இத்துடன் இந்த பாடம் நிறைவடைந்தது. அடுத்த பாடத்துக்கு போலாம். அடுத்த பாடத்தின் பெயர் இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும் அப்படிங்கிற பாடம். இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும். இது ஒரு மிக முக்கியமான பாடம். முதல் கேள்வி பாருங்க. விரிவடைந்து வரும் அலாவுதீன் கில்ஜியின் இரண்டாவது வலிமை வாய்ந்த இடம் எது? தௌலதாபாத். தக்கான சுல்தானியங்கள் யாரால் கைப்பற்றப்பட்டன? தக்கான சுல்தானியங்கள் அவுரங்கசீப்பால் கைப்பற்றப்பட்டன. டேஷ் பேரரசு நிறுவப்பட்டது தென்னிந்தியாவின் நிர்வாக நிறுவன கட்டமைப்புகளை மாற்றியது. விடை என்ன? விஜயநகர். கிருஷ்ணதேவராயர் யாருடைய சமகாலத்தவர்? மிக முக்கியமான கேள்வி. பாபரின் சமகாலத்தவர். அடுத்த பகுதி கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்தியாவின் மேற்கு கடற்கரைக்கு வந்த ஐரோப்பியர். இந்தியாவுடைய மேற்கு கடற்கரைக்கு வந்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள். யாரு? போர்ச்சுகீசியர்கள். எழுதிக்கணும், போர்ச்சுகீசியர்கள். ஓகே. கிபி 1565ஆம் ஆண்டு தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படைகள் விஜயநகரை எந்த போரில் தோற்கடித்தது? அந்த போர் தலைக்கோட்டை போர். விடை என்ன? தலைக்கோட்டை போர். விஜயநகரம் ஒரு டேஷ் அரசாக உருவானது. விஜயநகரம் என்பது ஒரு இராணுவ தலைமை அரசாக உருவானது. நான்காவது கேள்வி. நகரமயமாதலின் போக்கு டேஷ் காலத்தில் அதிகரித்தது. விடை என்னன்னா விஜய நகர் காலத்தில் அதிகரித்தது. டேஷ் காலம் தமிழக வரலாற்றின் உன்னத ஒளி பொருந்திய காலமாகும். யாருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய காலம். மூன்றாவது கேள்வி. இங்கேயும் சரியா தவறா அப்படின்னு இருக்கு. மூன்றாவது கேள்வி பொறுத்த வரைக்கும், அதாவது மூன்றாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் முதல் கேள்விக்கு விடை சரி. புரியுதுங்களா? வீடியோ பாஸ் பண்ணிட்டு படிச்சு பார்த்துக்கோங்க. ரெண்டாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் செஞ்சியில் நாயக்க அரசு உருவானது அப்படிங்கிறது மிகச்சரி.
அ என்பது சரி. மூன்றாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது கேள்விக்கு புராண கதைகளை கொண்ட கற்பனையான வம்சாவளிகள் மெக்கன்சியால் சேகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டன என்பது மிகச்சரி. மூன்றுக்கும் அ என்பது சரி. நாலாவது கூற்று காரணம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, கூற்று சரி, காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது என்பது மிகச்சரி. ஐந்தாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் என்ன விடைனா, ஐந்தாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் விடை 1 தவறு 2 சரி. இதான் விடை. போர்ச்சுகீசியர்கள் வந்து சேர்ந்த பகுதி பொறுத்துக்க பாருங்க. போர்ச்சுகீசியர்கள் வந்து சேர்ந்த பகுதி கோவா. தான்சேன் என்பவர் அக்பரின் அரச சபையை அலங்கரித்த ஒரு இசை வல்லுனர் அப்படின்னு வேணா சொல்லலாம். நம்பர் 2 தான்சேன். அப்புறம் பட்டு வளர்ப்பு வங்காளம். அங்கோர் வாட் கம்போடியாவிடம் அதனுடன் பொருந்துகிறது. மாவட்டம் கோட்டம். இத்துடன் இந்த பாடம் நிறைவடைந்தது. அடுத்த பாடத்துக்கு போலாம். அடுத்த பாடம் நவீன யுகத்தின் தொடக்கம். ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. நவீன யுகத்தின் தொடக்கம் பார்க்கலாமா? முதல் கேள்வி, நவீன யுகத்தின் தொடக்கம். முதல் கேள்வி, மனித நேயத்தின் தந்தை யாருங்க? பெட்ரார்க். யாரு? பெட்ரார்க். ஸ்கூல் ஆஃப் ஏத்தன்ஸ் என்ற ஓவியத்தை வரைந்தவர் யார்? ரஃபேல். ஸ்கூல் ஆஃப் ஏத்தன்ஸ் ரஃபேல். வில்லியம் ஹார்வி எதங்க கண்டுபிடிச்சாரு? இரத்தத்தின் சுழற்சியை கண்டுபிடித்தார் வில்லியம் ஹார்வி. நான்காவது கேள்வி போலாம். 95 கொள்கைகளை எழுதியவர் யார்? மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள். கிறிஸ்தவ மதத்தின் நிறுவனங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஜான் கால்வின் அவர்கள். ஜான் கால்வின். பூமத்திய ரேகையை கடந்த முதல் மாலுமி யார்? மிக முக்கியமான கேள்வி. லோபோ கோன்சால்வ்ஸ் என்பவர். யாரு? லோபோ கோன்சால்வ்ஸ் என்பவர். ஏழாவது கேள்வி, பசிபிக் பெருங்கடல் என பெயரிட்டவர் யார்? பெர்டினாண்ட் மெக்கல்லன் என்பவர். பெர்டினாண்ட் மெக்கல்லன். எட்டாவது கேள்விக்கு போலாம். அமெரிக்க கண்டம் டேஷ் என்பவரின் பெயரால் பெயரிடப்பட்டுள்ளது. விடை அமெரிகோ வெஸ்புகி என்பவர். அமெரிகோ வெஸ்புகி என்பவர். கிழக்கு இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் வசம் இருந்த பகுதிகளுக்கு தலைமையகமாக இருந்தது எது? கோவா. கீழ்கண்ட தாவரங்களுள் எது அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? சர்க்கரை வள்ளி கிழங்கு. அடுத்த பகுதி, கோடிட்ட இடங்களை நிரப்புக. பாருங்க, கிபி 1453 கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றியவர்கள் யார்? துருக்கியர்கள். யாரு? துருக்கியர். மனித நேயவாதிகளிடையே ஒரு இளவரசர் என்று அறியப்படுபவர் யார்? அவர் ஏராஸ்மன். மூன்றாவது கேள்விக்கு என்ன விடை? மூன்றாவது கேள்விக்கு மைக்கேல் ஆஞ்சலோ. விடை மைக்கேல் ஆஞ்சலோ. கத்தோலிக்க திருச்சபை நிறுவனத்திற்கு உள்ளேயே மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தம், அதுக்கு பேரு எதிர் மத சீர்திருத்தம். எதிர் மத சீர்திருத்தம். அடுத்த கேள்வி, வணிக புரட்சியின் தலையாய அம்சங்கள். 3 அம்சங்கள் என்னென்ன? வணிக புரட்சியின் தலையாய 3 அம்சங்கள். ஃபர்ஸ்ட் பேங்க், வங்கிகள், பேங்க்ஸ். இரண்டாவது கூட்டு பங்கு நிறுவனங்களின் தோற்றம். கூட்டு பங்கு நிறுவனங்களின் தோற்றம். நீங்க ஃபுல்லா எழுதிக்கோங்க. அப்புறம் வர்த்தகத்தின் வளர்ச்சி. வர்த்தக வளர்ச்சி. அடுத்த பகுதி, சரியான கூற்றை கண்டுபிடி. 2 கேள்விகள் இருக்கு.
முதல் கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் இ. இது மட்டும்தான் சரி, மீதி எல்லாம் தவறு. இரண்டாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் அ என்பது சரி, மீதி எல்லாம் தவறு. அடுத்த பகுதி பொறுத்துக. நிலப்பிரபுத்துவம் சமூக பொருளாதார அமைப்பின் படிநிலை. இரண்டாவது கேள்வி மனிதாபிமானம், அது கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல மனித கௌரவத்து கூட பொருந்தது. நீதி விசாரணை, மதத்திற்கு புறம்பானவர் மீது விசாரணை. மெர்கண்டலிசம், ஏகபோக வர்த்தகம். கொலம்பிய பரிமாற்றம், ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான வர்த்தக பரிமாற்றம். இந்த கேள்வியுடன் இந்த பாடம் நிறைவுற்றது. அடுத்த பாடத்துக்கு போலாம். அடுத்த பாடம் பாடம் எண் 9, புரட்சிகளின் காலம். அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆங்கிலேய காலனி எது? ஜேம்ஸ் டவுன். ரொம்ப முக்கியமான பாடம்லாம் இல்லை, பட் புக் பேக்ல இருந்து ஏதாவது கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால டக்கு டக்கு நோட் பண்ணீங்க. பிரெஞ்சு புரட்சியின் முன்னோடியாக வாஷிங்டனுடன் கூட்டு சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர் யார்? லஃபயெட் என்பவர். லஃபாயெட், தாமஸ் ஜெபர்சன் மிரபு ஆகியோர் டேஷ் எழுதினர். மனிதன் மற்றும் குடிமகன் உரிமைகள் பற்றிய பிரகடனம். எழுதியவர்கள் யாரு? லஃபாய்ட், தாமஸ் ஜெபர்சன், மிரபு ஆகியோர். அடுத்த கேள்வி, நான்காவது கேள்விக்கு போலாம். நான்காவது கேள்விக்கு என்ன விடை? டேஷில் ஆங்கிலேயரின் தோல்வி பிரான்சிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான நட்புக்கு வழிவகுத்தது. விடை சரடோகா. ஐந்தாவது கேள்வி, வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. பிரான்சில் அரச சர்வாதிகாரத்தின் சின்னமாக வெர்சைல்ஸ் இருந்தது. ஆறாவது கேள்வி, ஆஸ்திரியா மற்றும் பிரஷ்யாவின் படைகள் பிரெஞ்சு புரட்சியாளர் படைகளால் எந்த போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டன? வால்மீ. காண்டிட் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது? வால்டேரால் எழுதப்பட்ட நூல் காண்டிட். எட்டாவது கேள்விக்கு போலாம். 11ஆம் லூயின் கீழ் குறைந்தபட்ச அதிகாரங்களை கொண்ட முடியாட்சியை தக்க வைத்துக் கொள்ள விரும்பிய மிதவாத தாராளவாதிகள். ஜெரோண்டியர். ஆப்ஷன் அ, ஜெரோண்டியர். ஒன்பதாவது கேள்வி, டேஷாம் ஆண்டில் பாரிஸ் உடன்படிக்கையின்படி அமெரிக்க சுதந்திர அமைதி போர் முடிவுக்கு வந்தது. எந்த ஆண்டு? 1783. தாமஸ் பெயின் எழுதிய புகழ்வாய்ந்த நூல் எது? இயல்பறிவு. விடை என்ன? இயல்பறிவு. அடுத்தது, இரண்டாம் கண்டங்கள் மாநாட்டால் அஞ்சல் துறை தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? பெஞ்சமின் பிராங்க்லின். பங்கர் குன்று போர் நடைபெற்ற ஆண்டு என்ன? ஜூன் 17, 1775. டேஷ் சட்டம் கடனை தங்கமாகவும் வெள்ளியாகவும் திரும்பச் செலுத்த வற்புறுத்தியது. அந்த சட்டத்தின் பெயர் என்னன்னா செலாவணி சட்டம். பிரான்சின் தேசிய சட்டமன்றத்தின் தலைவர் யார்? மிரபு. யாரு? மிரபு. சுதந்திரத்திற்கும் பகுத்தறிவிற்கும் பெரும் விழா நடத்தியதால் கில்லட்டினால் கொல்லப்பட்டவர் யார்? ஹெர்பர்ட் அவர்கள். யாரு? ஹெர்பர்ட் அவர்கள். ஆறாவது கேள்வி, 16ஆம் லூயி பிரான்சை விட்டு தப்பியோட முயன்ற போது எந்த நகரில் அவர் தனது குடும்பத்துடன் கைது செய்யப்பட்டார்? அந்த நகர் வெர்னே. அடுத்தது, சரியான கூற்றை கண்டுபிடி. கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ல 1 சரி, 4 சரி. முதல் கேள்விக்கு புரியுதுங்களா? ரெண்டாவது கேள்வி பொறுத்த வரைக்கும் உட்காந்து நானும் இதுக்கு எப்படியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தாங்க சரி, அது ஆப்ஷன்ல எங்கேயுமே இல்லை. ஓகே, 1 மட்டும்தான் சரி, 2
ரெண்டாவது கேள்விக்கு. மூன்றாவது கேள்வி பொறுத்த வரைக்கும் கூற்று சரி, காரணம் கூற்றினை சரியாக விளக்குகிறது என்பது விடை. நான் ஐயோ இதை பார்த்தீங்களா, இதை டிக் பண்ணிட்டேன். விடை என்னன்னா கூற்று சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கம் என்பது சரியான விடை. ஆப்ஷன் இ. அடுத்தது நான்காவது கேள்வி. ஒரு கூற்று காரணமா இருக்குது. இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் கூற்று சரி, காரணம் தவறு. மறுபடியும் நான் தப்பா தான் மார்க் பண்றேன். ஆப்ஷன் இ பாருங்க. கூற்று சரி, காரணம் தவறு என்பது சரியான விடை. அடுத்தது பொறுத்துக பகுதி. ஜான் வின்த்ராப் மாசாசூசெட்ஸ் குடியேற்றம். இதான் நம்பர் 1. டர்காட் பிரான்சின் நிதி அமைச்சர். சட்டத்தின் சாரம் மாண்டெஸ்கியூ. மேரி அண்டாய்னெட் 16ஆம் லூயி. நம்பர் 4. ஏழாண்டு போர் இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ். அமெரிக்க சுதந்திர தினம் ஜூலை 4. இத்துடன் இந்த பாடம் நிறைவடைகிறது. அடுத்த பாடத்துக்கு போலாம். அடுத்த பாடமும் அவ்வளவு முக்கியமான பாடம் இல்ல. இந்த பாடத்தின் பெயர் 10வது பாடம் தொழிற்புரட்சி அப்படிங்கிற பாடம். கடகடன்னு ஆன்சர் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. புவியியல் ரொம்ப முக்கியமான பாடப்பகுதியா இருக்குது 9th புக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ புவியியல் பகுதிக்கு வேகமா போயிடலாம். முதல் கேள்விக்கு இ ராபர்ட் ஃபுல்டன் என்பது விடை. இரண்டாவது கேள்விக்கு விடை குளிர்ச்சியான தட்பவெட்ப நிலை. மூன்றாவது கேள்வி தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர். இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. எலியாஸ் ஹாவே அவர்கள். எலியாஸ் ஹாவே. நாலாவது கேள்விக்கான விடை நீராவி இயந்திரத்தை பிரான்சில் அறிமுகம் செய்த குடும்பம் டி வெண்டல் குடும்பம். டி வெண்டல். ஐந்தாவது கேள்வி சிலேட்டரை அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை என அழைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய அமெரிக்க அதிபர் ஆண்ட்ரூ ஜாக்சன் அவர்கள். ஆண்ட்ரூ ஜாக்சன் அவர்கள். ஆண்ட்ரூ ஜாக்சனா உட்ரோ வில்சனா அப்படின்னு பார்த்தா எஸ் ஆண்ட்ரூ ஜாக்சன் என்பது விடை. கரெக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல பார்த்துக்கலாம், அது தனியாக வீடியோ நான் போடுறேன். ஆறாவது கேள்வி கீழ்காண்பவற்றில் எது ஹே மார்க்கெட் நிகழ்ச்சியின் நினைவு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது? விடை உழைப்பாளர் தினம். விடை என்ன? உழைப்பாளர் தினம். ஏழாவது கேள்விக்கான விடை ஜோல் வெரைன் சுங்க ஒன்றியம் உருவாக்கப்பட்டது ஜெர்மனியில. எட்டாவது கேள்வி பிரான்சில் முதல் மோட்டார் வாகனங்களை உற்பத்தி செய்தவர் அர்மான் பியூகாட் அவர்கள். அர்மான் பியூகாட் அவர்கள். எக்கண்டுபிடிப்பு பருத்தியிலிருந்து பருத்தி கொட்டைகளை பிரித்தெடுத்தது பஞ்சு கடைசல் இயந்திரம். பஞ்சு கடைசல் இயந்திரம். கீழ்காண்பவனவற்றில் எது இரும்பை உருக்குவதற்காக முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது? எதுன்னு பார்த்தீங்கன்னா கரி. விடை என்ன? ஆப்ஷன் ஆ கரி. அடுத்து ஒரு 5 கோடிட்ட இடங்களை நிரப்புக கேள்வி இருக்கு. டேஷ் இங்கிலாந்தில் ஆடவருக்கு வாக்குரிமை கோரியது. அந்த இயக்கத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாசன இயக்கம். விடை என்ன? சாசன இயக்கம். இரண்டாவது கேள்வி உலகம் முழுவதும் சாலைகள் அமைக்கப்படும் முறையை மாற்றி அமைத்தது ஜான் லவுடன் மெக் ஆடமால் வடிவமைக்கப்பட்ட சாலை அமைக்கும் முறை. ஜான் லவுடன் யாரு? ஜான் லவுடன். அவரால் ஜான் லவுடன் மெக் ஆடம் 2 பேரால் வடிவமைக்கப்பட்ட சாலை அமைக்கும் முறை. மூன்றாவது கேள்விக்கான விடை விரைவாகவும் குறைந்த செலவிலும் எஃகை உற்பத்தி செய்யும் முறையை கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி பெஸ்ஸிமர் அவர்கள். யாரு? ஹென்றி பெஸ்ஸிமர் அவர்கள். விஞ்ஞான சோசியலிசத்தை முன்வைத்தவர் யார்? விஞ்ஞான சோசியலிசத்தை முன்வைத்தவர் மார்க்ஸ். காரல் மார்க்ஸ். ஜெர்மனியில் முதல் இருப்பு பாதை எந்த ஆண்டில் இயக்கப்பட்டது? 1835. அடுத்து ஒரு 4 சரியான கூற்றை கண்டுபிடிக்கும் கேள்விகள் இருக்கின்றன. முதல் கேள்விக்கு என்ன விடை? 1 மற்றும் 4 சரி. 1 மற்றும் 4 சரி.
நோட் பண்ணீங்க. இரண்டாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2 மட்டும்தாங்க சரி. ஆன்சர் எதுவும் இங்கே இல்லை. ஓகே. மூன்றாவது கேள்வியை பொறுத்த வரைக்கும் விடை என்னன்னா கூற்றும் தவறு, காரணமும் தவறு. கூற்று காரணம் இரண்டுமே தவறு என்பது மூன்றாவது கேள்விக்கான விடை. நான்காவது கேள்விக்கு போலாம். நான்காவது கேள்வி, சிலேட்டர் அமெரிக்க தொழிற்புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அவருடைய நூற்பாலையின் நகலாக பல நூற்பாலைகள் உருவாயின. அவருடைய தொழில்நுட்பம் பிரபலமானது. கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் A என்பது சரியான விடை. அடுத்து பொறுத்துக்கு போலாம். ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. பென்ஸ் தொழில்நுட்பம் ஜெர்மனி. பாதுகாப்பு விளக்கு ஹம்பெரி டேவி, இது 2. 4 சக்கர வாகனம் லூயி ரெனால்ட். மாபெரும் ரயில்வே ஊழியர் போராட்டம் அமெரிக்கா. நிலக்கரி வயல் லங்காஷயர். இதோட 10வது பாடம் நிறைவேற்றது. வரலாற்று பகுதியின் இறுதி பாடத்துக்கு போலாம். 9ஆம் வகுப்பு வரலாற்றின் இறுதி பாடம், பாடம் 11, ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளில் காலனி ஆதிக்கம். இதுவும் அவ்வளவு முக்கியமான பாடம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கேள்விக்கு விடை பினாங்கு தீவு. 2வது கேள்விக்கு விடை 4. டக்கு டக்கு நோட் பண்ணீங்க, அப்புறமா நீங்க படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 3வது கேள்வி, இந்தோ சீனாவில் டேஷ் மட்டுமே பிரான்சின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி எது? கொச்சின், சீனா. 4வது கேள்விக்கான விடை டிரான்ஸ்வால். 4வது கேள்வி ஆப்ஷன் A டிரான்ஸ்வால். 5வது கேள்விக்கான விடை இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாட்டினர் பிரெஞ்சுக்காரர்கள். பார்த்தீங்களா, தப்பா சொல்றேன், போர்த்துகீசியர்கள். விடை என்ன? 5வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் விடை போர்த்துகீசியர்கள். ஓகே. அடுத்தது, ஒப்பந்த கூலி முறையானது ஒரு வகை டேஷ். ஒப்பந்த கூலி முறை என்பது கடனுக்கான அடிமை ஒப்பந்தம். அடுத்த பகுதி, கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் மாநாடு ஆப்பிரிக்காவை ஐரோப்பிய நாடுகளின் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்துக் கொள்வது என தீர்மானித்தது. அது அந்த மாநாட்டின் பெயர் பெர்லின் குடியேற்ற நாட்டு மாநாடு, இல்லைன்னா பெர்லின் குடியேற்ற மாநாடு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். 2வது கேள்வி, இது மிக முக்கியமான கேள்வி. வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய பகுதிகளின் ஜமீன்தார்களோடு மேற்கொள்ளப்பட்ட தீர்வு எவ்வாறு அழைக்கப்படுது? அதுக்கு பேரு நிரந்தர நிலவரி திட்டம். என்னது? நிரந்தர நிலவரி திட்டம். ஆங்கிலேயரின் முக்கிய வருவாயாக திகழ்ந்தது. ஆங்கிலேயர் மட்டும் இல்ல, எந்த அரசா இருந்தாலும் நிலவரி தான் முக்கிய வருவாய். தமிழ் மொழி பேசப்பட்ட பகுதிகளில் டேஷ் வட்டிக்கு கடன் கொடுக்கும் தொழிலில் இருந்தனர். யாரு? இங்கே மட்டும் இல்ல, பினாங்கு வரைக்கும். நீங்க புயலிலே ஒரு தோணி படிச்சிருக்கீங்களா? பா சிங்காரம் எழுதினது, மிக முக்கியமான நாவல். விடை என்னன்னா நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். 3வது பகுதி, சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். கடகடன்னு ஆன்சர் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வியை பொறுத்த வரைக்கும் 1 மட்டும் சரி. முதல் கேள்வியை பொறுத்த வரைக்கும் 1 மட்டும் சரி. 2வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் 3 மட்டும் சரி. 2வது கேள்வி 3 மட்டும் சரி. 3வது கேள்வி கூற்று காரணம் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் 3வது கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் இ, கூற்றும் சரிங்க, காரணமும் சரி. கூற்று காரணத்தை சரியாக விளக்குகிறது என்பது சரியான விடை. 4வது கேள்வி பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் A பாருங்க, கூற்றும் காரணமும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். இத்துடன் 9ஆம் வகுப்பு வரலாற்று பகுதி அனைத்து பாடங்களையும் முடிச்சிட்டோம். புவியியல், குடிமையியல், அப்புறம் பொருளியல், இந்த 3ஐயும் அடுத்த பார்ட்ல பார்க்கலாம்.
மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.